கர்நாடகா காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த தொடர் கனமழையால் பிலிகுண்டுலுவுக்கு நீர்வரத்து வினாடிக்கு 4500 கன அடியிலிருந்து 8000 கன அடியாக அதிகரித்துள்ளது. இதனால் ஒகேனக்கல் அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பரிசல் இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் ஆத்தூரில் ரோட்டரி சங்கம் சார்பில் குழந்தைகள் மீதான வன்கொடுமை தடுப்பு விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. இதில் பெரியவர்கள், சிறியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் என 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கும் பங்கேற்றவர்களுக்கும் சான்றுகள் வழங்கப்பட்டன. அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்று இந்தியாவுடன் புதுச்சேரி சட்டப்பூர்வமாக இணைந்த நாள் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி கீழூர் நினைவிடத்தில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். சென்னை காசிமேடு துறைமுகத்தில் மீன்கள் வாங்க கூட்டம் அலைமோதியது. வரத்து அதிகரிப்பால் மீன்கள் விலை சற்று குறைந்தது. 1 கிலோ வஞ்சரம் 1000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. சீலா 500 ரூபாய்க்கும் சங்கரா 400 ரூபாய்க்கும் விற்பனையானது. இதேபோல கடலூர் மீன்பிடி துறைமுகத்திலும் மக்கள் குவிந்தனர். அங்கு 1 கிலோ சங்கரா 500 ரூபாய்க்கும் வஞ்சரம் 900 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. விடுமுறை நாளான இன்று ஏராளமான சுற்றுலா பயணிகள் மணிமுத்தாறு அருவியில் குவிந்தனர். அகஸ்தியர் அருவியில் குளிக்க நாளை முதலே அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதால் இன்று மணிமுத்தாறு அருவியில் கூட்டம் அதிகரித்தது. மேற்கு தொடர்ச்சி மலையில் போதிய மழையின்றி அருவியில் நீர்வரத்து குறைந்து காணப்பட்டாலும் அதனை பொருட்படுத்தாமல் ஏராளமானோர் நீண்ட நேரம் காத்திருந்து ஆர்வத்தோடு குளித்து மகிழ்ந்தனர். சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் முக்கடல் சங்கமிக்கும் பகுதியில் சூரிய உதயத்தை காண ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். கடல் அலைகளுக்கு நடுவே மெல்ல மெல்ல உதயமான சூரியனின் அழகிய காட்சியை பார்த்து உற்சாகமடைந்தனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த காட்டுப்பட்டி சொக்கன்குளத்தில் மீன்பிடி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. திருச்சி மட்டுமின்றி புதுக்கோட்டை, கரூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்திருந்த மக்கள் அதிகாலை முதலே திரண்டு வலையும் கச்சாவும் கொண்டு மீன்களை போட்டி போட்டுக் கொண்டு பிடித்தனர். சுமார் 7 கிலோ எடை கொண்ட மீன்கள் வரை சிக்கியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். வார விடுமுறையொட்டி தமிழகத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற கோவில்களில் பக்தர்களின் கூட்டம் அலைமோதியது. திருச்செந்தூர், ராமேஸ்வரம், பழனி, திருவண்ணாமலை உள்ளிட்ட கோவில்களில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்தனர். திருச்செந்தூரில் பக்தர்கள் 5 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்து வழிபட்டனர். நாகைக்கும் இலங்கை காங்கேசன் துறைக்கும் இடையிலான பன்னாட்டு பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவை 3வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. சுபம் என்ற கப்பல் நிறுவனம் மூலம் வாரத்தில் 6 நாட்கள் இந்த கப்பல் சேவை அளிக்கப்பட்டு வருகிறது. கடல் வழி பயணத்திற்கு சுற்றுலா பயணிகள் மற்றும் வர்த்தகர்கள் மத்தியில் அதிகரித்து வரும் வரவேற்பின் காரணமாக இந்த சேவை தொடர்ந்து வெற்றிகரமாக செயல்படுத்தப்படுகிறது. இந்தியா இலங்கை இடையிலான சுற்றுலாவை மேம்படுத்துவதற்காக 2023ஆம் ஆண்டு நாகையின் இருந்து காங்கேசன் துறைமுகத்திற்கு இந்த கப்பல் போக்குவரத்து சேவையை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தது குறிப்பிடத்தக்கது. புதுக்கோட்டை மாவட்டம் பொற்பனைக்கோட்டை முனீஸ்வரர் கோவிலில் பூஜை செய்வதில் ஒரே சமூகத்தைச் சேர்ந்த 2 தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டது. அப்போது ஒரு தரப்பைச் சேர்ந்த பூசாரிகள் கோவிலுக்குள் நுழைந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி வெளியேற்றிய போது தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. நீலகிரி மாவட்டம் குன்னூர், கோத்தகிரி, கேத்தி மற்றும் மஞ்சூர் பகுதிகளில் சௌசௌ காய் விலை உயர்ந்துள்ளது. கடந்த வாரம் கிலோ 17 ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில் விளைச்சல் குறைவு காரணமாக தற்போது கிலோ 25 ரூபாயாக உயர்ந்திருப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தமிழ்நாட்டில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள நீர்நிலைகளை புனரமைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. முதல்வரின் உத்தரவின்படி வளர்ச்சியடைந்த பாரதம் கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் மாநிலத்தில் உள்ள 10,185 வரத்து கால்வாய்கள், 809 ஏரிகள், குளங்கள் மற்றும் ஊரணிகள் புனரமைக்கப்பட்டு வருகின்றன. இதன் மூலம் மழைநீரை முழுவதுமாக சேமித்து நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துவதோடு விவசாய பாசன வசதிகளை மேம்படுத்த முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் இந்த பணிகள் மாநிலத்தின் கிராமப்புற நீர்வளத்தை பாதுகாத்து மேம்படுத்தும் முக்கியமான முன்னெடுப்பு என கூறப்பட்டுள்ளது. சென்னை அடுத்த ஆவடியில் போதைப்பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. 10 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர், 3 கிலோமீட்டர் மற்றும் சிறப்பு குழந்தைகளுக்கான தனிப்பிரிவு என நடைபெற்ற போட்டியை ஆவடி சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ்குமார் தொடங்கி வைத்தார். இதில் 3000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மேட்டூர் அணையில் குறித்த நேரத்தில் தண்ணீர் திறக்கப்படாததால் வேதாரண்யம் கடைமடை பகுதியில் குறுவை சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதனிடையே சம்பா சாகுபடிக்கு உரிய காவிரி நீரை கர்நாடகாவிடமிருந்து கேட்டுப் பெற தமிழ்நாட்டு அரசுக்கு வேதாரண்யம் பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். ஏக்கருக்கு கிட்டத்தட்ட 10,000 to 15,000 வரைக்கும் நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம். இப்போ நாங்கள் இந்த ஆண்டு சம்பா சாகுபடி நடக்குமா நடக்காதான்னு கேள்விக்குறியா இருக்கு. சம்பா சாகுபடிக்கு தண்ணி இன்னும் வரல. இந்த ஆண்டு சம்பா சாகுபடி நாங்கள் செஞ்சால் தான் நாங்கள் அதை பழைக்க முடியும். உடனடியாக இதில் தமிழக அரசு தலையிட்டு கர்நாடக அரசோட பேச்சுவார்த்தை நடத்தி கூடுதலாக தண்ணி வாங்கி கொடுத்து எங்களுக்கு சாகுபடி பண்ண நடவடிக்கை எடுக்கணுங்கிறத விவசாயிகள் சார்பாக இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். காவிரி நீர் கிடைக்க வேண்டி கும்பகோணத்தில் வசிக்கும் வடமாநில வியாபாரிகள் மகாமக குளத்திலிருந்து புனித நீர் ஏந்தி அரியலூர் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு பாத யாத்திரை மேற்கொண்டுள்ளனர். தங்களை வாழ வைக்கும் தமிழ்நாட்டின் நலனுக்காக அவர்கள் மேற்கொள்ளும் இந்த சிறப்பு வழிபாடு அப்பகுதி மக்களிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மாமல்லபுரம் கடற்கரையில் நடைபெற்ற சர்வதேச அளவிலான அலைச்சறுக்கு போட்டியில் ஜப்பான் அணி சாம்பியன் பட்டம் வென்றது. இந்த போட்டியில் 12 நாடுகளைச் சேர்ந்த 120க்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்றனர். இறுதிப் போட்டிகளில் ஜப்பான் நாட்டு வீரர் வீராங்கனைகள் சாம்பியன் பட்டத்தை வென்றனர். போட்டியின் அனைத்து பிரிவுகளிலும் ஜப்பான் வீரர்கள் தொடக்க முதலே ஆதிக்கம் செலுத்தி வெற்றி பெற்றனர். நெல்லை மாஞ்சோலை குடியிருப்புகளை தொழிலாளர்கள் விரைந்து காலி செய்ய வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. இதனிடையே அரசு திட்டங்களின் கீழ் வீடு உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை பெற்றவர்களின் விவரங்களை வனத்துறை வெளிப்படையாக வெளியிட்டுள்ளது. அதில் மாஞ்சோலை, நாலுமுக்கு, காக்காச்சி, ஊத்து உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 286 பயனாளிகளின் பெயர் விவரங்கள் கிராம வாரியாக இடம்பெற்றுள்ளன. திருச்சி மாவட்டம் லால்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் வாழை சாகுபடி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. காவிரியில் நீர்வரத்து இல்லாததால் உய்யக்கொண்டான் வாய்க்காலில் தண்ணீர் திறக்கப்படாமல் நிலத்தடி நீர்மட்டம் சரிந்துள்ளது. தற்போது டீசல் மோட்டார் மூலம் தினமும் தண்ணீர் பாய்ச்ச முடியாமல் பொருளாதார இழப்பை சந்தித்து வருவதாக விவசாயிகள் கூறுகின்றனர். எனவே கருகும் வாழைக்கன்றுகளை காப்பாற்ற தமிழக அரசு உடனடியாக டீசல் மானியம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 1200 கன்று நட்டோம். அந்த 1200 கண்ணில் 800 கன்று சுத்தமாக காஞ்சிருச்சு. காரணம் என்னன்னாக்க இருக்கிற வறட்சியும் தண்ணி இல்லாத காரணத்தினால ஆற்றுலையும் தண்ணி வரல, பருவத்துக்கு வர வேண்டிய தண்ணி ஆற்றுலையும் வரல, அதனால் காஞ்சிருக்கு. நிலத்தடி நீர் குறைஞ்சிருச்சு, ஆற்றுல தண்ணி வரல. இதில் ஒரு நாளைக்கு நாங்கள் 10 லிட்டர் வரைக்கும் டீசல் போடுறோம். கண்டினியூவாக போட்டாலுமே ஒரு ஏக்கரில் அரை ஏக்கர் தான் ஃபஸ்ட்டு போட முடியுது. கிட்டத்தட்ட 30 to 45 ரூபா வரைக்கும் நான் செலவு பண்ணியிருக்கேன். ஒரு 500 கண்ணுக்கு 40 ரூபா செலவாகுது அப்படின்னா 20,000 ரூபா வரைக்கும் எனக்கு செலவு இல்லை. இந்த கண்ணுக்கு மட்டுமே செலவு. அரசாங்கம் இந்த டீசல் மானியம் கொடுக்கணும். மாவட்ட ஆட்சித்தலைவர், தோட்டக்கலைத்துறை, டிடிஹெச், ஏடிஹெச் எல்லாம் பார்க்கணும். பார்த்துட்டு அவங்களுக்கு தக்க அறிவுரை சொல்லணும். இந்த கண்ணை காப்பாற்றுறதுக்கு உண்டான வழிமுறைகளை ஏற்படுத்த வேண்டும் என்று இந்த அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கிறேன். சேலம் மாவட்டம் மேட்டூரில் சாலை நடுவே இருந்த தடுப்புச் சுவரில் சரக்கு லாரி மோதி விபத்துக்குள்ளானது. இதில் லாரி ஓட்டுநர் லேசான காயங்களோடு உயிர் தப்பினார். தடுப்புச் சுவர்களில் எச்சரிக்கை பலகைகள் இல்லாததே விபத்திற்கு காரணம் என வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டுகின்றனர். தமிழ்நாடு முதல்வர் குறித்து விமர்சனம் செய்த பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர் ஜவாஹிருல்லா வலியுறுத்தியுள்ளார். காரைக்காலில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பாஜகவிடம் தாவேக அரசு மென்மையான போக்கை கையாண்டு வருவதாலேயே நைனா நாகேந்திரன் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதாகவும் விமர்சித்தார். பாஜக விவகாரத்தில் ஒரு மென்மையான போக்கை தாவேக அரசு கடைபிடிக்கிறது என்ற ஒரு பொது விமர்சனம் இருக்கிறது. அந்த விமர்சனத்துக்கு வலு சேர்ப்பது போன்று நைனா நாகேந்திரன் மீது
நடவடிக்கை எடுப்பதில் தயக்கம் காட்டுவது வெளிப்படுத்துகிறது. பயப்படுகிறார்களோ, தயங்குகிறார்களோ, அல்லது மென்மையான போக்கை கடைபிடிக்கிறார்களோ, இது நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் நடவடிக்கை எடுக்க வேண்டிய விஷயத்தில் நடவடிக்கை எடுக்காமல் தயங்குவது ஒரு சரியான அணுகுமுறை அல்ல. அரசு ஊழியர்களின் ஓய்வூதிய விவகாரத்தில் மாநில அரசு சொந்தமாக முடிவெடுத்தால்தான் பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் மாநில செயலர் முத்தரசன் கூறியுள்ளார். மத்திய பாஜக அரசின் பேச்சை கேட்டால் அரசு ஊழியர்களின் போராட்டம் வெடிக்கும் என்றும் எச்சரித்துள்ளார். மத்திய அரசு தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருப்பது ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்தக்கூடாது மாநிலங்கள். அப்படி செயல்படுத்தினால் மாநிலங்கள் கடுமையான பொருளாதார நெருக்கடிக்கு ஆளாகும். இதான் அவங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிற விஷயம். மாநில அரசு சொந்தமாக முடிவெடுக்க போகிறதா அல்லது பிஜேபி அரசாங்கம் சொல்வதை கேட்க போகிறதா என்பதுதான் கேள்வி. சொந்தமாக முடிவெடுத்தால்தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும். பிஜேபி சொல்வதை கேட்டால் பிரச்சனைக்கு தீர்வாக முடியாது. பழையபடி அரசு பணியாளர்கள், ஆசிரியர்கள் தொடர்ந்து போராடுவார்கள். தொடர் விடுமுறையொட்டி கொடைக்கானலில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். இதமான காலநிலையில் நேரத்தை செலவிட்ட பயணிகள் ஏரியில் படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர். இதனிடையே சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்ததால் ஆங்காங்கே போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தமிழகத்தில் வீட்டு சமையல் எரிவாயு சிலிண்டர் வாடிக்கையாளர்களின் EKYC எனப்படும் உண்மை சரிபார்ப்பு பணிக்கான அவகாசம் 23ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இன்று அவகாசம் முடிவடையவிருந்த நிலையில் கூட்ட நெரிசலை கருத்தில் கொண்டு நீட்டிக்கப்பட்டுள்ளது. சிலிண்டர் இணைப்பு யார் பெயரில் உள்ளதோ அவர் தனக்கு சிலிண்டர் விநியோகிக்கும் ஏஜென்சிக்கு சென்று அல்லது எண்ணெய் நிறுவனங்களின் மொபைல் செயலி மூலம் தங்களது விவரங்களை பதிவு செய்து உண்மைத்தன்மையை உறுதி செய்து கொள்ளலாம். காரைக்குடியில் படப்பிடிப்பை முடித்துவிட்டு நடு இரவில் கேரளா திரும்பிய நடிகர் மம்முட்டி வழி தெரியாமல் தவித்தபோது பெட்ரோல் பங்க் ஊழியர் ஒருவர் உதவியுள்ளார். புதிதாக போடப்பட்டுள்ள 4 வழிச்சாலையில் வழி தெரியாமல் தவித்தபோது பாண்டியன் என்பவர் தனது இருசக்கர வாகனத்தில் 10 கிலோமீட்டருக்கு மேல் சென்று சரியான வழியை காட்டி உதவினார். எளிய மனிதரின் இந்த அன்பால் நெகிழ்ந்த மம்முட்டி அவரை தன் நண்பர் என்று குறிப்பிட்டு சமூக வலைதளங்களில் பாராட்டியது தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. நடிகர் மம்முட்டி தன்னை நண்பர் என கூறியது மகிழ்ச்சி அளிப்பதாக அவருக்கு உதவிய திருப்பத்தூரைச் சேர்ந்த பாண்டியன் தெரிவித்துள்ளார். சார் வழி தெரியாம நின்றாங்க சார். இப்போ வழி தெரியாம நிக்கிறப்ப பெட்ரோல் பங்க்ல கேட்கிறப்ப அவங்க வழி சரியான முறையில் சொல்லலை. நான் அது பக்கத்துல தான் படுத்திருந்தேன். நானே எந்திரிச்சு போயிட்டு கேட்டேன், சார் என்னங்க சார் வேணும்னு கேட்டேன். அவங்க இந்த மாதிரி மதுரைக்கு போகணும்ப்பா வாழ தெரியல அப்படின்னாங்க. சரி நானும் வழி சொன்னேன், ஆனால் அவங்களுக்கு சரியாக புரியலை. அவங்க திருப்பியும் சங்கடப்படுற மாதிரி இருந்ததுங்க. சரி வாங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பைக் வச்சுருக்கேன் சார், நான் கூட்டியாந்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே கூட்டி கொண்டு விட்டேன். அப்போ என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு என்னோட ஃபோனை வாங்கி ஃபோட்டோ எடுக்க சொன்னாப்புல. அப்போ என்னை கட்டி அணைச்சி ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்தார் சார். சேலத்தில் நடைபெற்ற நாய்கள் கண்காட்சியில் 400க்கும் மேற்பட்ட நாய்கள் பங்கேற்று பார்வையாளர்களை கவர்ந்தன. டெல்லி, கொல்கத்தா, மும்பை, குஜராத் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் ஆஸ்திரேலியா மற்றும் ரஷ்யாவிலிருந்தும் நாய்கள் கொண்டுவரப்பட்டன. 48 வகையான இன நாய்கள் பங்கேற்ற இந்த போட்டியில் நாய்களின் தோற்றம், பயிற்சி மற்றும் திறமைகள் அடிப்படையில் போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசு மற்றும் கோப்பைகள் வழங்கப்பட்டன. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் புதுப்பாளையம் குருநாத சுவாமி கோவில் தேர் திருவிழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். இதனால் கோவில் வளாகம் முழுவதும் மக்களின் கூட்டம் அலைமோதியது. திருவிழாவின் ஒரு பகுதியாக குதிரை மற்றும் மாடுகள் கண்காட்சியும் நடைபெற்றது. புதுக்கோட்டையில் மாணவ மாணவிகள் 10 நிமிடங்கள் தொடர்ந்து ஒளிர் சிலம்பம் சுற்றி சாதனை படைத்தனர். நிகழ்ச்சியை புதுக்கோட்டை மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் பிருந்தா தொடங்கி வைத்தார். இதில் 130 மாணவர்கள் ஒளிர் சிலம்பத்தை பயன்படுத்தி பல்வேறு முறைகளில் 10 நிமிடங்கள் சிலம்பம் சுற்றினர். தொடர்ந்து மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் குடித்துறையில் நகராட்சி நிர்வாகம் நடத்திய பொருட்காட்சியில் ராட்டினம் கவிழ்ந்ததில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 உட்பட 7 பேர் காயமடைந்தனர். அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் பாதுகாப்பு கருதி பொருட்காட்சி தொடர்ந்து செயல்பட
தற்காலிகமாக அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. மேலும் ராட்டினத்தை இயக்கிய நபர் மற்றும் ஒப்பந்ததாரரிடம் போலீசார் விசாரணை நடத்தினர். தருமபுரி மாவட்டத்தில் தனியார் பேருந்துகள் எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி கட்டணத்தை உயர்த்திவிட்டதாக பயணிகள் புகார் தெரிவிக்கின்றனர். டீசல் விலை உயர்வை காரணமாக கூறி அனைத்து வழித்தடங்களிலும் 5 முதல் 10 ரூபாய் வரை கட்டணம் உயர்த்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இவ்விவகாரம் தொடர்பாக விளக்கம் அளித்த போக்குவரத்து துறை அதிகாரிகள் அதிக கட்டணம் வசூலித்த 15 பேருந்துகளுக்கு அபராதம் விதித்து நோட்டீஸ் அனுப்பியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேலம் 43 ரூபாயிலிருந்து 50 ரூபாய் ஏற்றிருக்காங்க. அதுவுமே எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாம ஏத்தனதுதான். மக்களுக்கு அதெல்லாம் கொஞ்சம் சிரமமா தான் இருக்கு. இதுக்கு அரசு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. அரசு தரப்புல எந்த ஒரு நமக்கு முன்னறிவிப்பும் இல்லை. மக்களுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு. அது அரசு ஏதாவது முன்னெடுத்து நடத்தினா நல்லா இருக்கும். ஒண்ணு விலையை குறைக்கணும், இல்ல இப்ப தனியார் பேருந்தும் அரசு பேருந்தும் ஒரே மாதிரியான ஸ்பேர் வாங்கினா மக்களுக்கு கொஞ்சம் உபயோகமா இருக்கும். முல்லை பெரியாறு அணையிலிருந்து தமிழகத்தின் பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டதை தொடர்ந்து கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் முதல் போக நெல் சாகுபடிக்கான உழவார பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. வழக்கத்தை விட 2 மாதங்கள் தாமதமாக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் வடகிழக்கு பருவமழை காலத்தில் அறுவடை பணிகள் பாதிக்கப்படக்கூடும் என்று விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். இருப்பினும் தொலைநோக்கு திட்டமிடல் மூலம் இருபோக சாகுபடியையும் வெற்றிகரமாக செய்ய முடியும் என்ற நம்பிக்கையோடு விவசாயிகள் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இது 2019-20 இதே மாதிரி இருந்துச்சு சார். ஆகஸ்ட்ல எடுத்தாங்க. இப்போ அதே இதில் இருக்கு. அந்த நேரம் 2 போகம் எடுத்துட்டோம். இப்பயும் நாங்கள் 2 போகம் எடுத்துடலாம். கொஞ்சம் தண்ணியை மட்டும் கம்பம் பள்ளத்தாக்கு தேவையான தண்ணியை நிறுத்திட்டு கீழே கொடுக்கணும். அப்படின்னா விவசாயம் பாதிக்காமல் எடுத்துடலாம். நாங்கள் என்ன லேட்டாக தாமதமானாலும் இது விவசாயிகள் மகிழ்ச்சியாக தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இறைவன் நம்ம மக்களுடைய கஷ்டத்தை நிவர்த்தி மழை வர வச்சிட்டாரு. இந்த 2 மாதம் கேப்ப விவசாயிகளுடைய ஒரு அந்த வழிகாட்டுதல் பிரகாரம் நாத்தங்காலுக்கு இடம் போட்டு நம்ம 2ஆம் பாவத்துக்கு முன்கூடியே நாற்று பாவிட்டோம்னு சொன்னால் கல் எடுத்த உடனே நடவு பண்ணி ஆரம்பிச்சிடலாம். அப்போ 2 போகம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த கம்பம் பள்ளத்தாக்கு. இந்த நேரத்தில் தமிழக அரசு விவசாயிகளுக்கு முறையான அந்த ஒரு எப்படி இந்த நெல்லை நம்ம விவசாயம் செய்வது, எப்படி இதை நம்ம முறைப்படுத்துவது, அடுத்து நம்ம இதில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள்லேருந்து எப்படி இவங்களை காப்பாற்றுறது அப்படின்னு சொல்லி விவசாயிகளுக்கான கருத்தரங்குகளை இங்கே வேளாண் துறையை நடத்தணும் இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கிறோம். தூத்துக்குடியில் நெய்தல் கலை திருவிழா 2வது நாளாக கோலாகலமாக நடைபெற்றது. கிராமிய தப்பாட்டம், கோலாட்டம் போன்ற பல்வேறு பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. மேலும் தமிழ்நாட்டின் கலைகளை கண்டு களிப்பதற்காகவும் உணவு வகைகளை ருசிப்பதற்காகவும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் அங்கு திரண்டனர். இளம் தலைமுறையினருக்கு கலைகளை கொண்டு சேர்க்கும் முயற்சியாக நெய்தல் கலை திருவிழா நடைபெற்று வருகிறது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோயில் ஆடி உற்சவ தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. விழாவையொட்டி சிறப்பு அலங்காரத்தில் செங்கமலத்தாயார் தேரில் வலம் வந்தார். இதில் திரளான பக்தர்கள் தேரின் வடம் பிடித்து இழுத்து வழிபாடு செய்தனர். உளுந்தூர்பேட்டை அருகே மாரனோடை தூய விண்ணரசி அன்னை தேவாலயத்தில் 326வது ஆண்டு தேர்பவனி விமர்சையாக நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதேபோல் காரைக்காலில் உள்ள தூய தேற்றரவு அன்னை ஆலய தேர்பவனி கோலாகலமாக நடைபெற்றது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர். தமிழகத்தில் வீட்டு சமையல் எரிவாயு சிலிண்டர் வாடிக்கையாளர்களின் EKYC எனப்படும் உண்மை சரிபார்ப்பு பணிக்கான அவகாசம் 23ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இன்று அவகாசம் முடிவடைய இருந்த நிலையில் கூட்ட நெரிசலை கருத்தில் கொண்டு நீட்டிக்கப்பட்டுள்ளது. சிலிண்டர் இணைப்பு யார் பெயரில் உள்ளதோ அவர் தனக்கு சிலிண்டர் விநியோகிக்கும் ஏஜென்சிக்கு சென்று அல்லது எண்ணெய் நிறுவனங்களின் மொபைல் செயலி மூலம் தங்களது விவரங்களை பதிவு செய்து உண்மைத்தன்மையை உறுதி செய்து கொள்ளலாம். ராமநாதபுரத்தில் லஞ்ச வழக்கில் சிக்கிய வருவாய் ஆய்வாளருக்கு பாராட்டுச் சான்றிதழ் வழங்கப்பட்ட சம்பவம் சர்ச்சையாகியுள்ளது. ராமநாதபுரம் நகராட்சி அலுவலகத்தில் கடந்த ஜூலை மாதம் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத சுமார் 25 லட்சம் ரூபாய் கண்டுபிடிக்கப்பட்டது. இச்சம்பவத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட வருவாய் ஆய்வாளர் கார்த்திகேயனுக்கு சுதந்திர தின விழாவில் சிறப்பாக பணியாற்றியதற்கான பாராட்டுச் சான்றிதழ் வழங்கப்பட்டது.
இந்த விவரம் தாமதமாக தெரியவந்ததை அடுத்து அவரிடமிருந்து சான்றிதழ் உடனடியாக திரும்பப் பெறப்பட்டதாக நகராட்சி ஆணையர் விளக்கமளித்துள்ளார். எண்பதாவது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு திருவாரூரில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. தனியார் நிறுவன வளாகத்தில் நடைபெற்ற விழாவில் ஊழியர்கள் 80 அடி நீள மூவர்ண கொடியை ஏந்தி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக பேரணியாக சென்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் கோவளத்தில் இலவச தளபதி வெற்றி கல்வி பயிற்சி மையத்தை அமைச்சர் ஆனந்த் திறந்து வைத்தார். அந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், கட்சியில் யார் வேண்டுமானாலும் பதவிக்கு வரலாம் அல்லது கீழே இறங்கலாம் என்றார். மேலும் தங்களுக்கு வழங்கப்பட்ட பொறுப்பில் அனைவரும் கண்ணியத்துடனும் கவனத்துடனும் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் கட்சி நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் வேண்டுகோள் விடுத்தார். தாவேக அரசு அமைந்த பின்னர் 3 மாதங்களில் அறநிலையத்துறை சிறப்பாக செயல்படுகிறது என்று சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு கூறினார். சென்னை திருவான்மியூர் பாம்பன் சுவாமிகள் கோவிலில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அறநிலையத்துறையை கைப்பற்றுவதற்கு பலர் முயற்சித்தாலும் அதை முறியடித்துவிட்டு மக்கள் பாராட்டக்கூடிய துறையாக அதன் செயல்பாடுகள் உள்ளன என்று கூறினார். செயல்பாடுகள் மக்களிடையே பாராட்டக்கூடிய வகையில் இருக்கின்றது. நம்முடைய அரசு மாண்புமிகு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் வந்த பிறகு இந்த 3 மாத காலத்தில் இன்றைக்கு இந்து அறநிலையத்துறையினுடைய பல்வேறு செயல்பாடுகள் மக்களிடையே பாராட்டக்கூடிய வகையில் இருக்கின்றது. எத்தனை அவதூறுகள் பரப்பினாலும் இன்றைக்கு இந்த இந்து அறநிலையத்துறையை அங்கிருந்து கைப்பற்றுவதற்கு பலர் முயற்சி செய்கிறார்கள், சனாதன கும்பலே முயற்சி செய்கிறார்கள். ஆனால் அதை முறியடித்துவிட்டு மக்களுக்கான ஒரு துறையாக, மக்களுக்கான ஒரு செயல்பாடாக மாண்புமிகு நம்முடைய இந்து அறநிலையத்துறை அமைச்சர் செயல்படுவது என்பது பெரிய வரவேற்புக்குரியது, பாராட்டுக்குரியது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற 80வது சுதந்திர தின விழா தமிழ்தாய் வாழ்த்துடன் தொடங்கியது. இதையடுத்து வந்தே மாதரம் பாடல் பாடப்பட்டு தலைமை நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி தேசிய கொடியை ஏற்றினார். பின்னர் தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. முன்னதாக விழா நிகழ்ச்சி நிரலில் மாற்றம் செய்து தமிழ்தாய் வாழ்த்து, வந்தே மாதரம், தேசிய கொடியேற்றுதல், தேசிய கீதம் என்ற வரிசையில் நிகழ்ச்சிகள் நடைபெறும் என உயர்நீதிமன்ற பதிவாளர் தீப்தி அறிவுநிதி புதிய சுற்றறிக்கை வெளியிட்டிருந்தார். விழாவில் நீதிபதிகள், அமைச்சர்கள், காவல்துறை அதிகாரிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் பங்கேற்றனர். தூத்துக்குடியில் எரிபொருள் சிக்கனத்தை வலியுறுத்தி 900க்கும் மேற்பட்ட உணவு வகைகளை 1 மணி நேரத்தில் தயாரித்து உலக சாதனை படைக்கப்பட்டது. ஸ்ரீ நேத்ரா ஃபவுண்டேஷன் மற்றும் ஜீனியஸ் இன்டர்நேஷனல் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இணைந்து நடத்திய நெருப்பு இல்லாத சமையல் உலக சாதனை நிகழ்ச்சியில் 331 பேர் பங்கேற்று இச்சாதனையை செய்துள்ளனர்.